ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த ரவை, வறுக்காத ரவை ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அதே கப்பால் 1/4 கப்பு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். இது கூடவே 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகால பாதி, அது காரத்துக்காக சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு தோசை சுட்டு எடுத்துக்கலாம். இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. இப்போ ஒரு தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் தோசை வாத்து எடுத்துக்கலாம். இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ அழகாக தோசை ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசைக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி உங்கள் இஷ்டம். இதை வச்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். இது குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.